தேர்தல் முடிவடைந்துள்ள நிலையில் சுமார் ஒரு மாதத்திற்கு பின் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தலைமைச் செயலகம் வந்துள்ளார். இது குறித்த கூடுதல் தகவல்களை எமது செய்தியாளர் பாஸ்கரிடம் கேட்கலாம். பாஸ்கர், வணக்கம். இன்று ஒரு மாதம் கழித்து முதலமைச்சர் தலைமைச் செயலகம் வந்திருக்கிறார். இன்றைய அவருடைய நிகழ்ச்சி நிரல் எப்படி இருக்கிறது? விரிவான தகவல்கள். கடந்த மாதம் 15ஆம் தேதி தமிழக முதலமைச்சர் தலைமைச் செயலகத்துக்கு வந்து பல்வேறு விதமான திட்டங்களை தொடங்கி வைத்தார். ஆலோசனையும் மேற்கொண்டார். அதற்கு பிறகு 16ஆம் தேதி தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்டது. தேர்தல் நடத்தை விதிமுறைகள் அமலுக்கு வந்ததன் காரணமாக தலைமைச் செயலகத்துக்கு வருகை தந்து பல்வேறு கோப்புகளை கையெழுத்திட்டு அது தொடர்பான அறிவிப்புகளை வெளியிடுவதற்கான தடை இருந்தது. தேர்தல் முடிவுக்கு பிறகு ஏற்கனவே செயல்படுத்தப்பட்டு வரக்கூடிய திட்டங்கள் நிலை குறித்து ஆலோசனை எல்லாம் மேற்கொள்ளலாம். ஆனால் தமிழக முதலமைச்சர் தற்போது தலைமைச் செயலகத்துக்கு வருகை தந்திருக்கிறார். 11 மணி அளவில் தலைமைச் செயலகத்துக்கு வருகை தந்திருக்கக்கூடிய தமிழக முதலமைச்சர் அவருடைய முதலமைச்சருடைய அறையிலிருந்து பணிகளை வந்து கண்காணித்து வருகிறார், கவனம் செலுத்தி வருகிறார். அமைச்சர்கள் யாரும் வராதன் காரணமாக ஆலோசனையில் நடைபெறவில்லை. தமிழக முதலமைச்சர் மட்டும் தலைமைச் செயலகத்துக்கு வருகை தந்து முதலமைச்சருடைய அறையில வந்து கோப்புகளை பார்வையிட்டு வருவதன் காரணமாக தொடர் பணிகளாகவே இருக்கும். அவரை சந்திக்க வரக்கூடிய நபர்கள் அதே நேரத்தில் புதிய திட்டங்கள் குறித்தெல்லாம் அறிவிப்பு என்பது வெளியிடப்படக்கூடாது என்பது நடத்தை விதிமுறைகள் அமலில் இருக்கிறது. காரணம் என்னவென்றால் மற்ற மாநிலங்கள்ல தேர்தல் நடத்தை விதிமுறைகள் அமலில் இருக்கிறது. 7 கட்டமாக நடைபெறக்கூடிய தேர்தலில் முதல் கட்டமாக மட்டுமே தமிழகத்துல வந்து தேர்தல் முடிவுகளின் காரணமாக மற்ற மாநிலங்கள்ல 6 கட்ட தேர்தல் நடைபெறுவதற்குண்டான அறிவிப்பு வெளியிடப்பட்டிருக்கிறது. தேர்தல் நடத்தை விதிமுறைகள் அமலில் இருக்கிறது. இதன் காரணமாக தமிழகத்திலிருந்து தமிழக முதலமைச்சர் சார்பாக புதிய அறிவிப்புகள் என்பது வெளியிடப்படக்கூடாது. அந்த வகையில பார்க்கும்போது தமிழக முதலமைச்சர் தற்போது தலைமைச் செயலகத்துக்கு வந்து ஏற்கனவே செயல்படுத்தப்பட்டு வரக்கூடிய திட்டங்களுடைய நிலை குறித்து கோப்புகளோடு ஆய்வு செய்து வருகிறார். அதனுடைய அறிவிப்பு தொடர்பான எந்த விதமான தகவலும் வெளியிடப்படக்கூடாது என்பதும் தற்போது தேர்தல் நடத்தை விதிமுறைகளில் அமலில் இருக்கிறது. நன்றி பாஸ்கர், உங்கள் விரிவான தகவல்களுக்கு. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.